இறையருள் நிறைந்திருக்கிற இந்த கூடத்திலே இறையம்சம் பொருந்திய இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு எனது சலாம் உரித்தாகட்டும். நான் வருகிற வழியெல்லாம் படித்துக் கொண்டு வந்தேன். நான் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் தமிழருடைய மதம். ஆனாலும் இந்த ரமலானினுடைய ஒரு சிறப்பு என்ன என்றால், என்ன சிறப்பு என்று படிக்கிற போது, இறைவன் தனக்கு வணக்கம் செய்கிறவர்களே சொர்க்கத்திற்கு இடம் தருகிறான். அந்த வணக்கங்களிலே மிக முக்கியமான வணக்கம் என்பது இந்த நோன்பு என்று. எனவே அந்த நோன்பில் பங்கேற்கிற, அந்த நோன்பு திறப்பிலே பங்கேற்கிற நிகழ்விலே எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறது என்பது சொர்க்கத்தை திறக்கிற, சொர்க்கத்தின் வாசல் திறக்கிற இந்த மாதத்திலே இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ரமலான் மாதம் என்பது சுட்டெரிக்கும் மாதம் என்று வரலாற்றில் படிக்கிறோம். ஆகவே தீமைகளை சுட்டெரிக்கிற மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திற்கு பின்பு தமிழகத்திலே சூழ்ந்திருக்கிற தீமைகள் நிச்சயம் எரிக்கப்படும். அதற்கு எல்லாம் அல்ல நபிகள் நாயகம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இறையருளும் நமக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.